शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम ஞானவாசிஷ்டம். இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், 9வது சிகித்வஜன் கதை. பாடல் 36. சிந்தனையால் கலையாகும் சேதனத்தால் சித்தாகும் ஜீவனத்தால் சந்தமுறும் சீவனா மனனத்தால் மனமாகும் சங்கற்பத்தால் அந்தமில் சங்கற்பமாம் போதத்தால் புந்தியாம் அகங்காரத்தால் வந்த அகங்காரமாம் இணையபுரி அஷ்டகப்பேர் மருவும் தானே. சூடாலை யோக சாதனைகளால் ஆகாய கமன சித்தியை பெற விரும்பினார். அதற்காக பிராணாயாம பயிற்சியை தனிமையான இடத்திலிருந்து முறையாக அபியசித்தார் என்று வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு கூற, அத்தகைய சித்தியை தருகின்ற யோக முறை என்ன, அந்த யோக சாதனை வழிமுறை என்ன என்பதை சொல்லுங்கள் என்று விரவினார். வசிஷ்ட முனிவரும் அதை சொல்லத் தொடங்கி, இந்த உடல் மனம் இவற்றின் இயக்கத்திற்கு காரணமாக ஆதாரமாக இருப்பது எது என்பதை முதலில் கூறுகின்றார். இந்த உடம்பை
இந்திரியங்களை, மனதை, பிராணனை இயக்குகின்ற சக்தி எது? என்னுடைய அடிப்படை தத்துவம் புரிந்தால்தான் எவ்வாறு அது செயல்படுகின்றது என்பது புரியும். அதனால் இந்த அடிப்படை தத்துவத்தை, இதனுடைய செயல்பாட்டு முறையை, இதை செயல்படுத்துகின்ற சக்தியை பற்றி முதல்ல கூறுகின்றார். குண்டலினி என்ற சக்தியானது மூலாதாரத்திலிருந்து பல்வேறு நாடிகளாக உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த நாடிகளில் முக்கிய நாடிகள்னு உண்டு, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறு நாடிகள் என்று உண்டு. அப்படி அநேக நாடிகள், அதில் ஒரு பிரதானமான நாடி எடுத்துக்கொண்டு சொன்னார். இந்த குண்டலினி சக்தியே, மூலாதார சக்தியே அனைத்துமாகவும் ஆகின்றது. சிந்தனையால் கலையாகும், சேத்தனத்தால் சித்தாகும், ஜீவனத்தால் சந்தமுறும் ஜீவனா, ஜீவித்து கொண்டிருப்பதனால, சிந்தனை பண்ணுறதுனால அது கலை, சேதனத்தன்மை இருக்கிறதுனால சைத்தன்ய ஸ்வரூபம். சிந்தனையால் கலையாகுங்கிறது சித்தத்தை குறிக்கிறது. சேதனத்தன்மை இருக்கிறதுனால சைத்தன்யம் மாதிரியாக அது விளங்குகின்றது. பிரம்மம் ஆத்மா தான் வாஸ்தவமாக சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய அம்சம் இந்த மூலாதார சக்தியில் வெளிப்படுகின்ற பொழுது அது சித்தாக இருக்கின்றது. ஜீவனத்தால் ஒரு உபாதியை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்து குறிப்பிட்ட காலத்தில் அழியக்கூடியதாக, இடையில் வாழக்கூடியதாக இருப்பது ஜீவத்தன்மை உடையதாக, ஜீவனத்தன்மை உடையதாக இருக்கிறதுனால ஜீவனாக அந்த மூலாதார சக்தியே இருக்கின்றது. பிறகு மனனத்தால், மனன சாமர்த்தியமுடையதாக ஆகின்ற பொழுது அது மனம் என்ற அங்கமாக ஆகின்றது. ஒரே சக்தி தான் பல்வேறு விதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றது. அப்பொழுது அதற்கு ஒரு நாமம், பெயரானது வருகின்றது. ஒரு சக்தி பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமாக வெளிப்படுகின்றது. நம்ம சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தி அன்னரசம்தான் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் போகின்ற பொழுது அது ஒவ்வொரு விதமான செயல்பாடை, ஒவ்வொரு விதமான அறிவை, இயக்கத்தை பெறுகின்றது. ஒரு உறுப்பு மாதிரி இன்னொரு உறுப்பு இல்லை. ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகளும், அதனுடைய வடிவங்களும், அதனுடைய பயன்பாடும் வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி அது ஒன்று தான். அந்த அன்னரசம்தான் அது அதோடு சேருகின்ற பொழுது அவ்வாறு ஆகின்றது. அந்த அன்னரசமும் அது வெளியே இருந்து உணவு வந்தாலும் அது ஜடம்தான். அந்த உணவை பயன்படுத்தி அந்த உணவை ரசமாக ஆக்கி, அந்த கடினமான உணவை அதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு அதை உடல் முழுவதும் கொண்டு சென்று ஒவ்வொரு உறுப்புலையும் சேர்த்து அதை செயல்பட தூண்டுகின்ற ஒரு உயிர் சக்தியானது உடம்பில் இருக்குது. அது அந்த அன்னத்திலிருந்து சாற்றை, ரசத்தை எடுத்துக்கொண்டு, சக்தியை எடுத்துக்கொண்டு இந்த உடலுக்கு கொடுக்கின்றது. அப்படி அந்த உறுப்புகளோடு அது போய் அதுவே பல்வேறு உறுப்புகளாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்தி, உயிர் சக்தி அதுவே உடலில் பல்வேறு உறுப்புகளாக ஆகியிருக்கின்றது. பிறகு உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியிலிருந்து, அந்த ரசத்திலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு இந்த உறுப்புகளெல்லாம் செயல்படுவதற்கு அது கொண்டு சேர்க்கின்றது. அதனால் மனனத்தால் மனமாகும். அந்த குண்டலினி சக்தியே மனனம் பண்ணுகின்ற சாமர்த்தியம் உடையதாக இருக்கின்ற பொழுது அது மனமாக இருக்கின்றது. சங்கல்பத்தால் அந்தமில் சங்கல்பமாம். இந்த சங்கல்ப சாமர்த்தியம் உடையதாக, பாவனை உடையதாக ஆகின்ற பொழுது எண்ணற்ற எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்ட அந்தமில்னா முடிவில்லாத விருத்திகள், எண்ணங்கள் தொடர்ந்து அந்த மனதிலே வந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் போதத்தால் புந்தியாம். அதுவே அந்த விஷயங்களை அறிகின்ற சாமர்த்தியம் உடையதாக ஆகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது அதுக்கு புத்தின்னு பேர் இருக்கின்றது. அகங்காரத்தால் அகங்காரமாம். நான் எனதுன்ற சரீரத்தின் மேலே ஒரு அபிமானம் கொண்டு அதனுடைய அடிப்படையில் செயல்படுகின்றது. அதுவே அதனால் அந்த சக்தியே அகங்காரமாக இருக்கின்றது. இணைய புரி அஷ்டகப்பேர் மருவும் தானே. இவ்வாறு புரி அஷ்டகமாக 8 அம்சங்கள் சேர்ந்ததாக இந்த உடலானது இருக்கின்றது. இது சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த மூலாதார சக்திக்கு புரியஷ்டகம்னு பேர்.
அடுத்த பாடல். அதுக்கப்புறம் இந்த குண்டலினி சக்தியே பிராணனாக அபானனாக இருக்கின்றதுங்கிறத சொல்லுகின்றார். நல்ல உடம்போட அவயவங்களை சொன்னார். அப்புறம் இந்த அவயவங்கள் செயல்படுவதற்கு பிராணன் ஒன்று உள்ளே இருக்கின்றது. அந்த பிராணனை இயக்குவதாக அந்த பிராணன் மூலமாக உடலுக்கு சக்தியை கொண்டு சேர்க்கின்றது. அல்ல, தானே உடல் அங்கங்களாக ஜடமான பாகங்களாக இருக்குது, ஸ்தூல பாகங்களாக அதுவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாடிகள் வழியாக இந்த பிராண அபானனாக அதுவே ஆகி அன்ன ரசங்களை எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போய் சேர்த்து அவற்றை இயங்கச் செய்கின்றதுங்கிறத விவரிக்கின்றார். குண்டலினி எனும் ஜீவசக்தி மிக நல்லதாய் கூடி நிற்கும் மண்டு பிராண அபான வடிவம் ஆதலில் கீழ் மேல் வந்து போகும் மிண்டர மேல் போகிலும் எல்லாமாய்ப்போம் மேலினும் எல்லாமாய் மேலும் தண்டலிலா புமானாகி சாமேவும் பிராணனும் அச்சக்திதானே. குண்டலினி எனும் ஜீவசக்தி மிக நல்லதாய் கூடி நிற்கும். இந்த குண்டலினி என்ற ஜீவாதார சக்தி, அதான் பிரகிருதி, பராசக்தி, ஆதிசக்தி, மூலசக்தி, மாயாசக்தி, அதனுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் தான் இப்படி இருக்கின்றது. அதுதான் பிரகிருதிக்கு மூலமாக இருக்கிறது, பிறகு பிரகிருதியாகவும் இருப்பது. அந்த ஜீவசக்தியானது மிக நல்லதாய் கூடி நிற்கும். மிக நல்லதாக இந்த உடல் முதலான உபாதிகளை உற்பத்தி செய்வதாக அது ஆகி கூடி நிற்கின்றது. மிக நல்லதாய் கூடி நிற்கும். மிக நல்லதாக அதுவே கூடி நிற்கின்றது, சேர்ந்து நிற்கின்றது, இந்த உடலாக ஆகியிருக்கின்றது. பல்வேறு அவயவங்களாக அது கூடி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் மண்டு பிராண அபான வடிவம் ஆதலில் கீழ் மேல் வந்து போகும். அதுவே பிராண அபான வடிவமாக ஆகி இருந்து கீழும் மேலுமாக சென்று வருகின்றது. இந்த உடலில் வெளியே இருந்து பிராணன், இந்த உடல் இயங்கிறதுக்கான அந்த வாயு காற்று, புறத்தில் இருக்கக்கூடிய மகா பிராணன், புறத்தில் இருக்கக்கூடிய வாயு தத்துவம், அதில் இருந்து ஜீவசக்தி எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனாக அதை உள்ளே எடுத்துக்கொண்டு பிறகு உடம்பில் இருக்கக்கூடிய கரியமில வாயுவை வெளியேற்றுவதாக அந்த பிராண அபானன் வடிவமாக ஆதலின் இந்த குண்டலினி சக்தியே உடம்புல பிராண அபான வடிவமாக இருந்து கீழ் மேல் வந்து போகும். மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் வந்து போவதாக இருக்கின்றது. மிண்டர மேல் போகிலும் எல்லாமாய் போகும், மீளினும் எல்லாமாய் மீளும். மிண்டரன தடையில்லாமல் மேலே போகிற பொழுது எல்லாமாய் எல்லா உறுப்புகளுக்கும் அது பொதுவானதாக, எல்லா உறுப்புகளிலும் சமமானதாக அனைத்தையும் வியாபித்து அது செல்லுகின்றது. மீளினும் எல்லாமாய் மீளும். எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்துள்ளும் அதுவே மீண்டு வருகின்றது. இந்த பிராணசக்தி உடம்பு முழுக்க வியாபிக்கின்றது. பிறகு உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அபான வாயுவை அதையும் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு செல்லுகின்றது. பிராண அபானன் அது உடல் முழுவதும், அந்த ஆக்சிஜன் தான் உடம்பு முழுவதும் பரவுகின்றது. எல்லா உறுப்புகளிலும் அது போய் சேருது. தடையில்லாமல் உடம்பு முழுக்க அது பயணப்படணும் பிராணசக்தி. அந்த பிராணன் ஆக்சிஜன் உடம்பு இயங்கிறதுக்கு தேவையான அந்த வாயு. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வாயு, தேவையில்லாத வாயு உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அது சேர்ந்து வெளியே தள்ளப்பட வேண்டும். அதுவே அபானனாக எல்லாமாய் மீளும், அதிலிருந்து வெளியேறுவதாக இருக்கின்றது. தண்டலிலா புமானாகி சாமேவும் பிராணனும் அச்சக்தி தானே.
தடையில்லாது ஜீவனாய், அதுதான் இந்த ஜீவன் முக்கியமாக இந்த ஸ்தூல சரீரமானது இயங்குவதற்கு செயல்படுவதற்கு மூலமாக காரணமாக இருக்கின்றது. இந்திரியங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுத்து இந்திரியங்களை தாங்கிக் கொண்டு இந்திரியங்களை ஒன்றிணைத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதாக ஜீவனுக்கு பயன்படும்படியாக வைத்திருப்பதாக இருக்கின்றது. மரணம் அடையும் புமானாகி அதை ஜீவனாக ஜீவபாவம் இருக்குது. ஆள் இருக்கானா இல்லையான்னா எதை வச்சு பார்க்குறோம்? முக்கியமாக இந்த பிராணன் இருந்தால் இருக்கார், மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னா இருக்கிறார்னா, மூச்சு போச்சுன்னா ஆள் போச்சுன்னா புமானாகி சாமேவும் பிராணனும் அச்சக்தி தானே. இந்த உடம்பை விட்டு அந்த சக்தி பிராணசக்தியானது போச்சுன்னா சாவு மேவும் மரணமானது வருகின்றது. அதனால் இந்த குண்டலினி தான் உடலை உண்டு பண்ணி பல்வேறு அவயவங்களாக ஆகி இருக்கின்றது. இந்த மூலாதார சக்தி தான் பிறகு அதுவே பிராண அபானனாக இருந்து உடலை இயக்கி கொண்டிருக்கின்றது. அது உடலை விட்டு வெளியேறுகின்ற பொழுது உடலானது செயலற்றதாக மரணமடைந்ததாக ஆகிவிடுகின்றது. அதனால் என்ன தெரியுது? இந்த பிராணன் சரியான முறையில் இந்த உடலானது இந்த ஜீவனுடைய உடலானது சரியான முறையில் இயங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பிராண சக்தி. இந்த பிராணன் அபானன்கிற வாயுக்கள் தான். இந்த வாயுக்கள் மூலமாக தான் குண்டலினி சக்தியானது உடலை இயக்கி கொண்டு இருக்கின்றது. அதை அடுத்த பாடலில் சொல்கிறார். அதனால் இந்த பிராணனுடைய இயக்கம் பிராண அபான வாயுக்களுடைய இயக்கம் உடம்புல சரியானதாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த பிராண அபானங்கள் வாயுக்களுடைய இயக்கம் சரியானதாக இல்லை என்றால் அது தடைப்படுமே ஆனால் அது குறுகினாலோ அல்லது மிகுந்தாலோ குறைந்தாலோ மிகுந்தாலோ உடம்பு மனது இவைகள் நோய்வாய்ப்படும். இனிமேல் ஆதி வியாதிகளுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறார். இந்த உடம்பு எப்படி இருக்குது, உடம்பை இயக்கிறது எது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உடம்புக்கு நோய் வருவதற்கு காரணம் என்ன என்பது அடுத்த விஷயமாக வருகின்றது. தன்னிடத்தே எப்படியும் போக்குவரத்து ஒழித்து இந்த சக்தி நிற்கின் மண்ணுயிர்க்கு நோய் வாராது உள்ளுறவே மாறுதத்தை மறுத்தலாலே எண்ணலுமே ஆதி வியாதிகள் இரண்டும் தோன்றுதலும் இரத்தல் தானும் நின்னருளால் உரை என்ன ராகவன் கேட்டலும் வசிட்டன் நிகழ்த்தல் உற்றான். தன்னிடத்தே எப்படியும் போக்கு வரத்து ஒழித்து இந்த சக்தி நிற்கின் மண்ணுயிர்க்கு நோய் வாராது உள்ளுறவே மாறுதத்தை மறுத்தலாலே உள்ளுறவே மாறுதத்தை மறுத்தலாலே மண்ணுயிர்க்கு நோய் வாராது. தன்னிடத்தே எப்படியும் போக்கு வரத்து ஒழித்து இந்த சக்தி நிற்கின். இந்த சக்தியானது இந்த மூல சக்தி குண்டலினி சக்தி அதுதான் பிராணனாக அபானனாக உடம்புல பஞ்சவாயுக்களாக அல்லது தசவாயுக்களாக அதனுடைய செயல்பாட்டோட அடிப்படையில் தசவாயுக்கள்னு பிரிக்கிறதும் உண்டு. நம்ம முக்கியமாக பஞ்சவாயுக்கள் தான் நம்ம தத்துவ சாஸ்திரங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோக சாஸ்திரங்களில் பிராணாயாமத்தை பற்றி விரிவாக சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் தசவாயுக்கள்னு கூட பிரித்து சொல்லுகின்றது. அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் பிராணன் அபானன் விதானன் உதானன் சமானன் வியானன் உதானன் சமானன்னு பஞ்சவாயுக்கள். இந்த பஞ்சவாயுக்களை இருக்கிறது பஞ்சவாயுக்களை இயக்கிறது எது, பஞ்சவாயுக்களாக இருக்கிறது எதுனா இந்த குண்டலினி சக்தி மூலாதார சக்தி தான். ஆகவே போக்குவரத்து ஒழித்து இந்த சக்தி நிற்கின். இந்த பிராணாயாம இந்த பிராணன் அபானன் இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய வாயுக்களை நாம் கட்டுப்படுத்துவதன் மூலம் பிராணாயாம பயிற்சி யோக சாதனை அங்கே தான் வருது. அதனால் இங்கே கேள்வி ஆகாயத்தில் பறக்கிறதுக்காக பிராணாயாம பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னா சூடாலை
எப்படி அதுங்கிறத கேட்கறதுக்கு தான் சொல்ல வர்றார். இப்போ பிராணனை கட்டுப்படுத்துறதன் மூலமாக உடலினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். உடலை இயக்கி கொண்டு இருக்கிறது பிராண அபானன் தான். பிராணாயாமத்தினால நம்ம அதை ஒழுங்குபடுத்த முடியும், சீர்படுத்த முடியும். அதன் மூலமாக சித்திகளை பெற முடியும். இதை புரிய வைக்கிறதுக்காக உடம்பு எப்படி இருக்குது, எப்படி இயங்குகின்றதுங்கிறத இது வரைக்கும் சொல்லி இருக்கின்றார். இந்த பிராணசக்தி தான், இந்த குண்டலினி தான் பிராணசக்தியாக இருந்து உண்ணுகின்ற உணவில் இருந்து சமான வாயுவாக அதை ஜீரணம் பண்ணி உயிர் சக்தியாக எடுத்துக்கொண்டு உடம்பு முழுக்க கொண்டு சேர்க்கின்றது. எது வழியாக? இந்த நாடிகள் வழியாக. முன்னாடி சொன்ன முக்கிய நாடிகள், அதற்கு கூட அதனுடன் இணைந்திருக்கக்கூடிய சிறு சிறு நாடிகள் வழியாக இந்த பிராணசக்தியானது உணவில் இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு உடல் முழுக்க ஒவ்வொரு அவயவத்திற்கும் கொண்டு சேர்க்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பிராணசக்தியை நாம் முறைப்படுத்துகின்ற பொழுது, ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது, இன்னும் நல்லா விரிவுபடுத்துகின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தை பெறுகின்றது. அதனால் எந்த அளவுக்கு பிராணசக்தி ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே நல்ல இயக்கம் பெறுதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமானது இருக்கும். இப்போ பிராணாயாமத்தினால பிராணனை நம்ம நீட்டிக்கின்றோம். ஒரு சுவாசத்தை உஸ்வாச நிஸ்வாசம்னு சுவாசத்தை சாதாரணமாக ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு இருக்கோ அதை பிராணாயாம பயிற்சிகள் மூலமாக அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறோம், கால அளவை அதிகமாக்குறோம். ஆழமான நீண்ட ஒரே மாதிரியான நீண்ட சுவாசத்தினால பிராணசக்தி அதிகமாக உள்ளே போகுது, ஆக்சிஜன் அதிகமாக உள்ளே போகுது. அது ஒரே சீராக போகின்ற பொழுது உடல் முழுக்க வியாபித்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றது. பின்னாடி நோய் வர்றதுக்கான காரணம் சொல்ல போகிறேன். ரொம்ப அழகான தத்துவ விஷயங்கள், எல்லாம் மருத்துவ விஷயங்கள் அடுத்தடுத்த பாடல்களில் வரப்போகுது. எப்படி நமக்கு நோய் வருது அப்படிங்கிறத அழகாக சொல்ல போகிறார். நோய்க்கான காரணம் என்னன்னு. இங்கே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலத்துக்கு இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? 3 நேரம் சாப்பிட்டா போதாது, அந்த சாப்பிடுகின்ற உணவை சக்தியாக மாற்றி உடம்பு முழுக்க கொண்டு சேர்க்கிறது பிராணன். அந்த பிராணனை நம்ம சீரான இயக்கத்தில் வைத்துக்கொள்வதன் மூலமாக நோய் வராமல் இருக்கலாம். அதனால் பிராணாயாமத்தின் மூலமாகவே உடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்தி நோய் வராமல் இருக்க முடியும். அதான் இங்கே சொல்கிறார், போக்கு வரத்து ஒழித்து. இந்த சக்தி நிற்கின். போக்குவரவு இல்லாமல்னா நல்ல ஒரு ஒழுங்கான முறையோட போக்குவரத்து இருக்கிறது. அப்புறம் கும்பகம் என்று நல்லா உள்ள நிறுத்துறது என்று அதன் மூலம் உள்ளுறவே மாறுதத்தை மறுத்தலாலே உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே நிலைபெறுமாறு வாயுவை தடுத்தலினால் உள்ளே இந்த பிராணசக்தியை நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூச்சை இழுத்து உள்ள கும்பகமாக நிறுத்தி பிறகு மெதுவாக வெளிவிடுதல். அப்படி கும்பகம் பண்ணுகின்ற காலத்தை அதிகமாக ஆக்கின்ற பொழுது அதன் மூலமாக நோயை குணப்படுத்த முடியும். நோயே வராதுன்னா உடம்பு ஆரோக்கியமான இயக்கம் பெற்றிருக்கும், நோய் வாராது. மண்ணுயிர்க்கு உள்ளுறவே மாறுதத்தை மறுத்தலாலே நோய் வாராது, நோயானது வராமல் இருக்கும் என்னலுமே. இவ்வாறு வசிஷ்ட முனிவர் கூற, ஆதி வியாதிகள் இரண்டும் தோன்றுதலும் இரத்தல் தானும் உரை என்ன, நின்னருளால் உரை என்ன ராகவன் கேட்டலும். இந்த ஆதி வியாதி நோய் வராது. எப்படி இதனால் நோய் வராதுன்றார்? பிராணாயாம பயிற்சியினால் பிராணனை உள்ளே கொண்டு போய் நல்லா அடக்கி கட்டுப்படுத்தி நிறுத்துகின்றதன் மூலமாக நோய் வராமல் இருக்க முடியும்னு சொன்ன உடனே நோய் வருவதற்கான காரணம் என்னன்னு ராமர் கேட்கிறார். இல்லை, ஆதி வியாதிகள். ஆதினா மனது சார்ந்த நோய்க்கு ஆதின்னு பேர், உடல் சார்ந்த நோய்க்கு வியாதின்னு பேர். இரண்டும் தோன்றுதலும் இரத்தலும். எப்படி இந்த நோய் வருது, எப்படி அதை நீக்கிறது, எப்படி தோன்றுதலும் இரத்தல் தானும் நின்னருளால் உரை என்ன, நீங்கள் கருணையோடு அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று ராகவன் கேட்டலும் வசிஷ்டன் நிகழ்த்தல் உற்றார். வசிஷ்ட முனிவர் கூறுகின்றார், அங்கத்தின் வருத்தத்தை நோய் என்பர், வாதனையை ஆதி என்பர், பங்கற்ற அஞ்ஞான மூலத்தே இருந்து உணர்வில் பாரிப்போகும்
பொங்குற்ற ஞானம் இலாமையில் பொறிகள் தமை அடக்கப் போகாவற்றால் தங்குற்ற இதயத்தில் சிறுமையற மால் கோபம் தழைத்தலாலே இது பெற்றோம் ஈது இல்லை என்னும் அவதானத்தால் இறுகு மோகம் அது மெத்த உண்டாக மழை நாளில் செறி பனி போல் ஆதி துண்ணும் முதிர் இச்சை வெளியாகி மூர்க்க பாவனை சாலமுற்றும் போதில் விதியுற்ற தொழிலன்றி தீத்தொழில்கள் செய்தலினால் வியாதி உண்டாம். அங்கத்தின் வருத்தத்தை நோய் என்பர். ஆதி வியாதி நோய் வர்றது எப்படி, அதை நீக்குவது எப்படின்னு ஸ்ரீராமர் கேட்க முதல்ல நோயினா என்னன்னு சொல்கிறார். அங்கத்தின் வருத்தத்தை நோய் என்பர். இந்த அங்கம் உடல் உறுப்புகள் வருகின்ற அந்த துன்பம் இருக்கே அதற்குத்தான் நோயின்னு பேர். அது இயல்பாக சரியான இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது துன்பமானது இருக்காது. அது எப்பொழுது பாதிக்கப்படுகின்றதோ அப்போ ஒரு வலியை ஏற்படுத்தி எச்சரிக்கை கொடுக்கின்றது. இந்த வலிங்கிறது உடம்புல ஒரு உறுப்பு அதனுடைய இயல்பான சீரான இயக்கம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான். அதனால் இந்த அங்கத்தினுடைய இயக்கத்தில் பாதிப்பு வருகின்ற பொழுது அது துன்பமாக ஆகின்றது. அதுக்குத்தான் நோயின்னு பேர். வாதனையை ஆதி என்பர். இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனை அதற்கு ஆதி என்று பெயர். அப்போ மனசு சார்ந்த வாசனை அதனால் வருகின்ற துன்பங்கள் அதற்கு ஆதி என்று பெயர். இப்போ உடம்புல வருகின்ற நோய்க்கு வியாதின்னு பேர். அது நோய்ங்கிற வார்த்தையில் சொல்லிட்டார். ஆதி வியாதின்னு ஸ்ரீராமர் கேட்டார். இந்த நோய்ங்கிறத வியாதின்னு புரிந்து கொள்ளணும். நோய்ங்கிறது தமிழ் சொல். நோய் என்பது தமிழ் சொல். வியாதி என்பது சம்ஸ்கிருத பதம். ஆதி என்பது வாசனை, மனதில் இருக்கக்கூடிய வாசனை, விருப்பு வெறுப்பு மற்ற எல்லா விதமான வாசனைகள் அது மிகுதியாகின்ற பொழுது மனதில் ஒரு பெரிய துன்பமாக ஆகின்றது. அதுதான் மனநோய். அதற்கு ஆதின்னு பேர். இது எங்கேருந்து வருது? இதற்கு மூலம் என்ன? பங்கற்ற அஞ்ஞான மூலத்தே இருந்து உணர்வில் பாரிப்போகும். பங்கற்றனா பகுப்பற்ற அஞ்ஞான மூலம், அனாதியாக இருக்கக்கூடிய அஞ்ஞானம், அதை மூலமாக கொண்டு இருந்து இந்த சரீரமே இந்த மூலப்பிரகிருதி அதனுடைய காரியமாக வந்தது. மூலப்பிரகிருதி மாயை, அஞ்ஞானம், அவித்யா. இல்லை, அவித்தியை மூலமாக கொண்டு இருந்து, அவித்யா மூலத்தே இருந்து. பிறகு உணர்வில் பாரிப்போகும். உணர்வுங்கிறது ஞானம். தத்துவ ஞானத்தினால் அது நீங்கி போகும். அதனால் இது தோன்றுவதற்கு காரணம், உடம்பு தோன்றியதற்கு காரணம் அஞ்ஞானம். அது நீங்குவதற்கு காரணம் தத்துவ ஞானம். பொங்குற்ற ஞானம் இலாமையில் பொறிகள் தமை அடக்கப் போகாவற்றால் தங்குற்ற இதயத்தில் சிறுமை அற மால் கோபம் தலைத்தலாலே. அதுக்கப்புறம் எப்படி நோய் வருதுன்னா, நோய்னா என்னங்கிறத சொல்லிட்டார். நோய்க்கு மூலம் என்னன்னு சொல்லிட்டார். இந்த நோய் எப்படி வருகிறது என்பதை சொல்லுகின்றார். பொங்குற்ற ஞானம் இல்லாமையில், ஞானமானது இல்லாமையினாலும். ஞானம் ஸ்வரூப அஜ்ஞானம் தான் மூலம்னு சொன்னார். அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிட்டால் நோய் நிவர்த்தி ஆகிரும் இல்லை. அந்த ஞானம் இல்லாதது ஒரு காரணம். ஆத்மாவை பற்றிய ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் இல்லாமைங்கிறது ஒரு காரணம். பொறிகள் தமை அடக்க போகாவற்றால், இந்த பொறிகளை அடக்குதல் இல்லாததாலும். பொறிகள்ங்கிறது இந்திரியங்கள், கர்ம ஞான இந்திரியங்கள். இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இல்லாத பொழுது அது விஷயத்தை நோக்கிய புறத்தை நோக்கிய செல்லக்கூடியது.
விஷயங்களை நோக்கி போக போக அதற்கு துன்பமானது வருகின்றது. விஷயங்களை அடையிறதுக்காக முயற்சி, அதற்கு பின்னாடியே ஓடுதல், அதனால் வருகின்ற வெற்றி தோல்விகள், இது எல்லாமே துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் பொறிகள் தம்மை அடக்கப் போகாவற்றால், இந்த புறம் நோக்கி போகின்ற பொறிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால், அதனாலேயும் ஞானம் இல்லாமையினாலும் தங்குற்ற இதயத்தில், இந்த மனதில் இருக்கின்ற ஆசையும் சிறுமை அற மால் கோபம் தலைத்தலாலே, தங்குற்றன இந்த நம்முடைய உடம்புல இருக்கின்ற இதயத்தில் ஆசை கோபம் எங்கே ஏற்படுது? இதயத்தில் என்ன ஏற்படுது? இந்த ஆசை கோபம் வளர்வதாலும், இந்த சொரூப ஞானம் இல்லை, அதனால் மனது அடங்கவில்லை, புறம் நோக்கி போகின்றது. ஒன்று சொரூப ஞானத்தினால் அஞ்ஞான நிவர்த்தி ஆகின்ற பொழுது புலன்கள் மனது அடங்கும், அமைதியாக அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி அந்த ஞானம் இல்லாத பொழுது விஷயங்களை நோக்கி மனது போகும். விஷயங்களை நோக்கி மனது போகின்ற பொழுது, இந்திரியங்கள் போகின்ற பொழுது, அதையும் ஒரு விவேகத்தினால தர்மமான விஷயங்களை மட்டும் அனுபவிக்கலாம், தர்மம் விரோதமான விஷயங்களை விட்டுவிடலாம்னு விவேகத்தினால ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும். அங்கே தான் அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமையெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் வருது. தத்துவ சாஸ்திரம் தெரிந்திருந்து ஆத்ம ஞானம் இருந்தால் தர்மத்தை குறித்த பிரவர்த்தியும் இல்லை, அதர்மத்தை குறித்த பிரவர்த்தியும் இல்லை. ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு புரிந்து கொண்ட பிறகு விதமான பிரவர்த்தி நிவர்த்திக்கும் வேலை இல்லை. அது முழுமையான கர்ம நிவர்த்தி. ஆனால் தத்துவ ஞானம் இல்லை, அதே சமயம் தர்ம ஞானமாவது இருந்தால் தர்மத்தினுடைய அடிப்படையில் பிரவர்த்தி நிவர்த்தியானது இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு ஜீவனுக்கு நன்மையை தரத்தக்கது. அதனால் இந்த பொறிகளை அடக்குதல் என்பது தத்துவ ஞானத்தினால பூர்ணமாக அடக்குதல், அல்லது தர்ம ஞானத்தினால முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். எது தர்மத்துக்கு உட்பட்டதோ அதை செய்தல், தர்ம விரோதமானதை செய்யாது இருத்தல்னு அதை ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், முறைப்படுத்துதல், தர்மத்துக்குள்ளே கொண்டு வருதல். இதுவும் யார் கையில் இருக்குது? இந்த ஜீவன் கையில் இருக்கின்றது. அதனால் தத்துவ ஞானத்தினாலோ தர்ம ஞானத்தினாலோ பொறிகள் அடங்கவில்லை என்றால் மால் கோபம் தலைத்தலாலே, இந்த ஆசையும் கோபமும் தலைத்தலாலே, அது சிறுமை அறைனாக்கா இந்த சின்னதாக இல்லாமல் பெரியதாக ஆகின்றது. இந்த அஞ்ஞானத்தினால அஞ்ஞான காரியமாக வாசனைகள் வெளிப்பட்டு, வாசனையினுடைய காரியமாக விருப்பு வெறுப்புகள் வெளிப்படுகின்றன. அது தன்னுடைய சிறுமையை விட்டு பெருந்தன்மையை அடைகின்றது. பெருந்தன்மைனா வளர்ந்து விரிவடைகின்றது. அதான் மால் கோபம் தழைத்தலாலே. அங்கே விருப்பு வெறுப்புகள் மனதில் வெளிப்படுகின்றன, அது வளருகின்றன. ஒரு நிலத்தில் தேவையில்லாத செடி கொடிகள் பெரிதாக வளர்வது போல, அடங்கி இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடியது அது முள் செடி விஷச்செடி வளருகின்றது போல விருப்பு வெறுப்புகள் மனதில் வளருகின்றன, வளர்தலாலே. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? இது பெற்றோம் ஈது இல்லை என்னும் அவதானத்தால் இருகு மோகம். நம்ம இடத்துல இது இருக்குது இது இல்லைன்னா, இது இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் இருக்குன்னா, இருக்கிறது நல்லதாக இருந்தால் அது நம்ம விட்டு போகாமல் இருக்கணும். கெட்டதாக இருந்தால் ஐயோ இது வந்துருச்சே இருக்கேன்னு ஒரு துன்பம். அப்புறம் இது இல்லைன்னா, எது நல்லது எது இல்லையோ அதை சம்பாதிச்சாகணும், வேணும், சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்னும் அவதானத்தார் என்ற அந்த சிந்தனையினால், இந்த விருப்பு வெறுப்புகள் மிகிறதுனால நம்ம இடத்துல என்ன இருக்குது, மற்றவர்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து இது இருக்கணும், இது இன்னும் வேண்டும், இது வேண்டாம் என்று அது மிகுதியாகின்றது, பலமாகின்றது. இருகு மோகம். அதனால் இந்த அஞ்ஞானமானது மோகமாக மயக்கமாக ஆகி இன்னும் பலமாக ஆகின்றது. ஏற்கனவே சொரூபமாகவே அவித்யா அஞ்ஞானம் இருக்குது. அதோடு இந்த விருப்பு வெறுப்புகள் சேருகின்ற பொழுது அது இன்னும் பலம் பொருந்தியதாக ஆகி மொத்தமாக அவனை மறைத்து விடுகின்றது. அதான் அது மெத்த உண்டாக
மழை நாளில் செறி பனி போல் ஆதி துண்ணும். அது மெத்த உண்டாக மிகுதியாக ஆக ஆக, இந்த விருப்பு வெறுப்புகள் மிகுதியாக ஆக ஆக, மோகமானது இருக இருக, மழை காலத்தில் இந்த பனி புகைமூட்டம் மிகுதியாக ஆவது போல அது மனது நோய்வாய்ப்படுகின்றது. ஆதி துண்ணும், மனது துன்பத்தை அடைகின்றது. பனி போல் வாசனைகள் நெருங்கும். இந்த மனதில் விருப்பு வெறுப்பு, அதன் காரியமாக வந்த இன்ப துன்பம், அதன் காரியமாக வரக்கூடிய மற்ற எல்லா மன எண்ணங்களும், எல்லா விதமான எதிர்விதமான எண்ணங்களும், விருப்பு வெறுப்புங்கிற பொழுது அதனுடைய வாரிசுகளான பொறாமை, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே மிகுதியாக ஆகின்றது. முதிர் இச்சை வெளியாகி மூர்க்க பாவனை சால முற்றும் போதில், இந்த இச்சையானது முதிர்ந்து அது நல்லா பலமாக ஆகி வெளியாகி அது வெளிப்படுகின்ற பொழுது மூர்க்க பாவனை, அவனுடைய புத்தியானது வேலை செய்யாமல் போயிருக்கு. இந்த மோகம் அதிகமாக அதிகமாக, விருப்பு வெறுப்பு பலமாக பலமாக, இந்த அறிவு, தார்மீக அறிவு கூட வேலை செய்யாமல் போயிருக்கு. ஒன்றும் சொரூப ஞானம் இல்லை, தர்ம ஞானமாவது இருந்தது. ஒரு பயத்திலேயோ அல்லது தர்ம சிந்தனையினாலேயோ ஒரு ஒழுக்கமான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இந்த காமக்ரோதம் அதிகமாக ஆகின்ற பொழுது அதனால் மூர்க்கனாக ஆகின்றார். மூர்க்க பாவனை சால முற்றும் போது அவனுடைய புத்தியானது வேலை செய்யாமல் போய் தர்மமானது மறந்து போய், அதுதான் அங்கே பகவத்கீதையில் பார்க்குறோம். சங்கல்ப பிரபவான் காமான்னு வரிசையாக சொல்லிட்டு வர, சங்கல்பத்தினால காமம் வருது, அது கோபமாகுது, அது காமம் தடைப்படுகிற பொழுது கோபமாகுது. அதுக்கப்புறம் நினைவு மறப்பு வருகின்றது, படித்த சாஸ்திரமெல்லாம் மறந்து போய்விடுகிறது. அது புத்தி நாசமானது வருகின்றது. அதனால் அழிவை அடைகின்றான் என்று பகவத்கீதையில் பார்க்கிறோம். அதனால் மூர்க்க பாவனை சால முற்றும் போதில், மிகுதியாக அதிகமாகின்ற பொழுது மூடத்தனம் அதிகமாகுது, காமக்ரோதிகள் காமக்ரோதாதிகள் பலமாகி இருக்கின்றது. அப்போ தான் அவன் அசுரனாயிடுறான். எது நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாமலே போய்விடுகிறது, தெரிஞ்சிருந்தாலும் அது மறைந்து போய்விடுகிறது. அல்லது தான் செய்கிறதெல்லாம் அவன் எதிர்மறையாக சிந்தனை பண்ணி நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடறான். தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைக்க தொடங்கி விடுகிறான். விதியுற்ற தொழிலன்றி தீத்தொழில்கள் செய்தலினால் வியாதி உண்டாகும். அதனால் இந்த சாஸ்திரம் விதித்த முறைப்படி தொழில்களை செய்யாமல், விதியுற்ற தொழிலன்றி சட்டப்படி தர்மப்படி தொழில்களை செய்யாமல், தீத்தொழில்கள் சட்டவிரோதமான தர்ம விரோதமான தொழில்களை ஒருவன் செய்கின்ற பொழுது வியாதி உண்டாகின்றது, வியாதியானது ஏற்படுகின்றது. இந்த தொழில்கள்ங்கிறது புறத்தில் நம்ம செய்கின்ற பிஸ்னஸ் முதலானவைகள் மட்டுமில்லை, அந்த சுதர்மங்கிறது மட்டுமல்ல, இந்த சரீரத்தோட இந்திரியங்கள் வெளியே கட்டுப்படாமையினால்னு சொன்னார். சரீரத்துக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இந்த இந்திரியங்கள் இருக்குது. அது விஷயங்களோட சம்பந்தப்படுற பொழுது ஒரு சுகம் வருது. அந்த சுகத்தில் மிகுதியான இச்சை வருகின்ற பொழுது இன்னும் நிறையா பார்க்கணும், நிறையா கேட்கணும், நிறையா சாப்பிடணும், இன்னும் சரீர சுகத்தை மிகுதியாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான்? தீத்தொழில்கள் செய்ய தொடங்குகின்றான். சரீரத்துக்கே கேடான ஒரு வேலையை செய்ய தொடங்குகின்றான். சட்டவிரோதமான தர்ம விரோதமான செயல்ங்கிறது சமூகத்துக்கு கேடு பண்ணுறதுங்கிறது ஒன்று. முதல்ல தனக்குத்தானே கேடு செய்து கொள்ளுகின்றான். தன்னைத்தானே அதிகமான பசியினா, அந்த ருச்சியில் சுவையில் இருக்கக்கூடிய ஆசையினால் எது சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கூட சாப்பிட்றான். அப்புறம் எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடம்புக்கு நோயை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். அதுவும் சட்டவிரோதமான செயல்தான், இயற்பியலுக்கு விரோதமான செயல்தான். உடலியல்னு ஒன்று இருக்கு, உடம்போட தர்மம்னு இருக்குது. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது உடம்புக்கு இருக்குது. அது இந்த மனதினுடைய காமக்ரோத மிகுதியாகிறதுனால மனதுக்கு உடம்புக்கு கெடுதலை தருகின்ற விஷயங்களை கூட உள்ள தள்ள ஆரம்பிச்சிட்றான். ஆனால் அது மது, சிகரெட்டு இந்த மாதிரி நேரடியாக உடனடியாக கெடுதல் செய்யக்கூடிய செயல்னு உணவுகள்னு இருக்குது, அதையும் திங்கிறான் காமக்ரோதத்தினால. இந்த நல்ல உணவாக இருந்தாலும் அதையும் கூட ஆசையினால் மிகுதியாக தின்று அதுவும் நோய்க்கு காரணமாக, உடலோட நோய்க்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இப்போ அது முதல்ல எங்கே வந்தது?
மனதில் காமக்ரோதமாக வெளிப்பட்டதுன்னு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கு. அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போனால் அது உடம்புக்கு கெடுதலாக ஆகக்கூடியது. அப்போ இந்த சாத்விகமான காரியம், சாத்விகமான உணவு, நல்ல உணவு கூட மனதோட விருப்பு வெறுப்புகளால் மிகுதியாக உண்ணப்படுகின்ற பொழுது உடம்புக்கு கெடுதலாக, உடம்பினுடைய நோயாக ஆகிவிடுகின்றது. அதனால் நல்ல உணவே அப்படி ஆகும்னா கெட்ட உணவை சொல்லணுமான விதியுற்ற தொழில் அன்றி தீத்தொழில்கள் செய்தலினால் வியாதி உண்டாகும். அப்போ உடம்புக்கு பொருந்தாத உணவை சாப்பிட்றதுனால நோய் வரும். உடம்புக்கு தேவைக்கு அதிகமான உணவை சாப்பிட்றதுனால நோய் வரும். சாப்பிடக்கூடாத காலத்தில் சாப்பிட்றதுனால நோய் வரும். சாப்பிடக்கூடாத முறையில் சாப்பிட்றதுனால நோய் வரும். அதனால் தர்மசாஸ்திரம் உணவை பற்றி அவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கு. எந்த இடத்துல சாப்பிடணும், எந்த காலத்தில் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், அத்தனையும் தெளிவாக மருத்துவ சாஸ்திரங்கள் சொல்லுது, தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் அவன் மீறுகின்ற பொழுது உடம்புக்கு வியாதியானது வருகின்றது. அதனால் உடம்போட வியாதிக்கு மூல காரணம் என்னது? மனோவியாதி. மனோவியாதி என்னது? விருப்பு, காம, குரோதம். இதுதான். அதுக்கு காரணம் என்ன? அவித்யா, அஜ்ஞானம், பொறிகளை கட்டுப்படுத்தாதது. தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை இன்னும் விவரித்து சொல்லுகின்ற என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம சேட்டை என்னெல்லாம் பண்ணுறோம்னா, இன்னும் கலியுகத்தில் நல்ல விசேஷமாக பண்ணுகின்றோம், என்னெல்லாம் சேட்டை பண்ணுறோங்கிறத சொல்லுகின்றார். 41, 42. பொல்லாத உணவினால் பொல்லாத தேசத்தில் போகை தன்னால் பொல்லாத கால விவகாரத்தால் செய்தொழில்கள் புரி பொல்லாப்பால் பொல்லாத கயவர் ஒரு கூட்டத்தால் பொல்லாத பொருள் எண்ணத்தால் பொல்லாத இச்சையால் பொல்லாத எண்ணிக்கை பொருந்தல் தன்னால் நாடிகளின் வெளிக்கணுக்கள் சிறுகுதலால் பெருகுதலால் நற்பிராணன் ஓடி மிகச் சிதறுளுமே உடல் தானும் சிதறுதலை உறும் உற்றக்கால் கேடு இதன முன்னுரைத்த குற்றங்கள் காரணமாய் கிளர் நோய் உண்டாகும். நீடிய கோடையும் மழையும் நதி குறைவு நிறைவுகளை நேருமா போல் பொல்லாத உணவினால். அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும்.
பொல்லாத உணவினால். பொல்லாத உணவு தப்பான உணவு, தவறான உணவினால். பொல்லாத தேசத்தில் போகையினால், போகக்கூடாத இடத்துக்கு, தவறான இடத்துக்கு போகிறது. ஒன்று சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது. இன்னொன்று சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு போகிறது. மது விற்பனை செய்யக்கூடிய இடம், மது அருந்தக்கூடிய இடம், மற்ற தவறான பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி தவறான தேசத்துக்கு போகிறது. பொல்லாத கால விவகாரத்தால், தவறான காலத்தில் விவகாரம் பண்ணுறது, விவகாரம் பண்ணக்கூடாத காலத்தில் விவகாரம் பண்ணுறது. நெட்வொர்க்கு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபோன் நெட்வொர்க்கும் வரலை, ஒய்ஃபை நெட்வொர்க்கும் வரலை, கரண்ட்டும் அப்பப்போ போயிட்டு வருது. அதனால் நேற்று அப்படி தான் எப்போ போச்சுன்னு எனக்கு தெரியலை. சரி, வந்த வரைக்கும் லாபம் கேட்டுக்குங்க, இல்லைன்னா அப்புறமா யூடியூப்பில் கேட்டுக்குங்க. பொல்லாத உணவினால், இப்போ தவறான உணவு, உடம்புக்கு கெடுதலை தருகின்ற, உடலுக்கு பொருந்தாத உணவு. ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இயற்கையாகவே பகவான் அப்படி வச்சிருக்கிறார், அல்லது பிரகிருத்தினுடைய அந்த சத்தம் ரஜஸ் தமசுக்கு தகுந்த மாதிரி உடம்போட குணம், உடம்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரித்தான உணவும் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. எல்லா உணவும் எல்லா உயிர்களுக்கும் உடல்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இல்லை. இப்போ அந்த உடம்போட தன்மைங்கிறது மாயையினுடைய சத்துவ ரஜஸ் குணத்துக்கு தகுந்த மாதிரி, தமோ குணத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. தமோ குண உடம்புனாக்கா தமோ குண உணவு, சாத்விகமான உடம்புனா சாத்விகமான உணவு, ராஜசமான உடல்னா ராஜசமான உணவுன்னு எடுத்துக்கொள்கிறது தான் பொருத்தமானது. அதனால் இது நல்ல உணவு கெட்ட உணவுங்கிறது உணவை வைத்துக்கொண்டு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. அந்த உடலுக்கு எது பொருந்துகின்றதோ அது நல்ல உணவு, எது பொருந்தவில்லையோ அது கெட்ட உணவு. இப்போ நம்ம மனுஷன்ட்டே அலர்ஜின்னு பார்க்குறோம். சில பாதாம் பருப்பு சிலருக்கு ஒத்துக்காது, இல்லை பால் ஒத்துக்காதுன்னா பால் கெட்ட உணவுன்னு சொல்ல முடியுமா என்ன? சிலருக்கு பால் பொருட்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. அந்த உடம்புக்கு அது தர்மம். அதை தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளணும். இதில் மனித உடல்னால் மனித உடலுக்கு ஏற்ற உணவுங்கிறது இருக்குது. மாடு முதலான உயிரினங்களுக்கு ஏற்ற உணவுன்னு அந்த உடலுடைய அமைப்புக்கு ஏற்றாற் போல் இருக்குது. நமக்கு நெல் நல்ல உணவு, உமியோ புல்லோ நல்ல உணவு கிடையாது, அது நமக்கான உணவு கிடையாது. ஆடுக்கு என்ன, மாடுக்கு என்ன, அந்த உமியே அல்லது அந்த புல்லே அதற்கு, வைக்கோலே அதற்கு உணவாக இருக்கின்றது. அது சாப்பிடுதே, நாம் சாப்பிட்டா என்னன்னு அப்படி சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்ற அரிசியை கொடுத்தா அது சாப்பிடும், ஆனால் அதுதான் அது ரொம்ப சாப்பிட்டா நல்லது இல்லைங்கிறான். அதனால் அப்போ இது நல்ல உணவு கெட்ட உணவுனாக்க அந்த உடலுடைய தர்மத்துக்கு ஏற்றாற் போல் உணவு உலகத்தில் இருக்குது. நம்ம உடம்புக்கு பொருந்தக்கூடிய, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, சக்தியை தரக்கூடிய, வளத்தை நலத்தை தரக்கூடிய உணவு நல்ல உணவு. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அதனால் பொல்லாத உணவுனா நம்முடைய மனித உடலுக்கு கெடுதலை செய்கின்ற உணவு, ஏற்றுக்கொள்ளாத பொருந்தாத உணவு. அதை பொல்லாத தேசத்தில் போகையினால், இல்லை பொல்லாத இடத்திற்கு போகிறது. அதனால் முதல்ல உணவு சம்பந்தப்பட்டதை சுருக்கமாக சொல்லிட்டார். நான் முதல்ல சொன்ன மாதிரி உணவு எந்த காலத்தில் எந்த அளவு எல்லாமே வைத்து உணவு இருக்குது. நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னா. ஏற்கனவே சாப்பிட்டது ஜீரணமான பிறகு சாப்பிட்டாக்கா அது நல்ல உணவு. ஏற்கனவே சாப்பிட்டது ஜீரணமாகாமல் அப்படியே இருக்கிற பொழுது சாப்பிட்டா அதுவே கெட்ட உணவு. அது ஒரே உணவு தான், மனிதனுக்கு ஏற்ற உணவு தான், அதே இட்லி தான். ஏற்கனவே சாப்பிட்டது ஜீரணமான பிறகு சாப்பிட்டாக்கா அது நல்லது, இல்லை அதுவே உடலுக்கு கெடுதல்.
இப்படி உணவு விஷயம். அப்புறம் தேசம்னா எந்த தேசத்தில் போகக்கூடாத தேசத்துக்கு, பொல்லாத தேசத்தில் போகை தன்னில். பொல்லாத தேசம்னா பொல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடிய தேசம், அல்லது பொல்லாத மற்ற உயிரினங்கள் இருக்கக்கூடிய தேசம். பார்த்தா புழு பூச்சியெல்லாம் இருக்குது, அது கடிக்குதுன்னா அதனால் நோய் வரும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை மனிதர்களே அங்கே ரவுடிகளாக இருக்கிறார்கள், இல்லை வேறு குணங்கள் தவறான குணமுடையவர்களாக இருக்கிறார்கள், அதனால் நமக்கு பிரச்சனையானது வரும். அதனால் பொல்லாத தேசம்னா இயற்கையான தட்பவெப்பநிலை, அப்புறம் மனிதன் மற்ற உயிரினங்கள் அது இருக்கக்கூடியது, அது நமக்கு பொருந்தாத அளவில் இருக்கிற பொழுது அது பொல்லாத தேசம், அங்கே போனால் நோய் வரும். பொல்லாத கால விவகாரம், பொல்லாத காலத்தில் விவகாரம் பண்ணுறது. தவறான காலம்னா எந்த காலத்தில் விழித்திருக்கணுமோ அந்த காலத்தில் விழித்திருக்கணும், எந்த காலத்தில் உறங்கணுமோ அந்த காலத்தில் உறங்கணும். இயற்கை ஒரு அமைப்பு வைத்திருக்கிறது, அதற்கு பொருத்தமாக இருந்த சரியான காலம். மாறுபட்டு இருந்தால் பொல்லாத காலம். ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் வேலை பார்க்கறதுங்கிறது உண்மையிலேயே இயற்கைக்கு மாறான ஒன்று தான். எப்போ மனிதன் இயந்திரங்களை கண்டுபிடித்தானோ, இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தியை கண்டுபிடித்தானோ, மிகுதியாக உற்பத்தி பண்ணணும், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி உற்பத்தி பண்ண முடியுது. கையில் பண்ணுற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளவு பொருள் தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. மக்கள் தொகை குறைவாக இருந்தது, தேவை குறைவாக இருந்தது, ஆசை குறைவாக இருந்தது. அதன் மூலமாக உழைத்தார்கள், உடல் உழைப்பு இருந்தது, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. எப்போ மனிதன் தன்னுடைய சகாயத்துக்கு இயந்திரங்களை கண்டுபிடித்தானோ, அந்த இயந்திரங்கள் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. இப்போ அளவுக்கு அதிகமான பொருளை உற்பத்தி வாங்கின அந்த மிஷினை ஓட்டாமல் நிறுத்த முடியாது. அதனால் 3 வேலை இயக்குனா. அப்போ இயற்கைக்கு மாறாக 3 வேலை ஷிஃப்ட்டு, ராத்திரி ஷிஃப்டெல்லாம் போகிறது அப்படிங்கிறது வந்தது. அந்த நேரத்தில் வேலை பார்த்தா பொல்லாத கால விவகாரம். அப்படி உற்பத்தியான பொருளை என்ன பண்ணுறது, வித்தாகணுமே. அதனால் அதை பயங்கரமாக விளம்பரம் பண்ணி எப்படியாவது எல்லாரையும் கன்சியூமர் ஆக்கி அவர்கள் தலையில் கட்டுறதுன்னா அது தனி விஷயம். ஆனால் இங்கே என்னது, செய்யக்கூடாத நேரத்தில் வேலை செய்கிறதுன்னா அது. அப்புறம் செய்தொழில்கள் புரி பொல்லாப்பால்னா தப்பான தொழில்களை செய்கிறது. தப்பான தொழில்களை செய்கிறது ஒன்று, தப்பான காலத்தில் செய்கிறது ஒன்று. நான் திருடுற வேலை பண்ணுறேன், அது நைட்டு மட்டும்தானே பண்ண முடியும் அப்படின்னா அது தப்பான தொழில், அதை ஏன் நீ தேர்ந்தெடுக்கிற? அதனால் பொல்லா செய்தொழில்கள் புரி, அதனால் நோய் வருதுன்னா. பொல்லாத கயவர் ஒரு கூட்டத்தால்னா இந்த சிற்றினம் சேராமைன்னு திருக்குறளில் சொல்கிறாரு. சிற்றினத்தில் சேர்றதுனால கயவர்கள், நல்ல நோக்கம் இல்லாதவர்கள், அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், விருப்பு வெறுப்பு பேராசை முதலானவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள், காமக்குராதாதிகள் தாமச ராஜச குணங்கள் மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள், கயமை எண்ணம் உடையவர்கள், அவர்கள் இருக்க கூட்டத்தில் போனால் இவனும் கெட்டு போயிடுவான். அதனால் தப்பான கூட்டம், சத்சங்கம் இல்லாமல் அசத் சங்கத்தில் இருக்கிறது, சிற்றினத்தில் சேர்ந்து இருக்கிறது. பொல்லாத பொருள் எண்ணத்தால், மிகுதியான பொருள் ஆசையினால், பேராசையினால், தேவையான அளவு இருக்குது, இன்னும் அதுக்கு மேலே சம்பாதிக்கணுங்கிறதுக்காக 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்கிறான். ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், 2 கார் வாங்கணும், 2 வீடு வாங்கணும், முடிஞ்சால் 2 திருமணம் கூட பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் என்ன வேணும், பொருள் வேணும். இல்லை ஏதோ ஆசையில் 2 திருமணம் பண்ணி கொண்டார், அப்புறம் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா பொருள் வேணும்னா. பொல்லாத பொருள் எண்ணத்தால், பொருள் ஆசை மிகுதியாக இருந்தால். பொல்லாத இச்சையால்னா மற்ற என்னெல்லாம் லௌகிக்க இச்சைகள் இருக்கோ அதெல்லாம் மனசில் மிகுதியாக இருந்தால். சிலருக்கு பொருள் ஆசை மட்டும் மிகுதியாக இருக்குது, அந்த பொருளை வச்சு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கூட கிடையாது. சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான், சேர்த்துக்கிட்டே இருப்பானே வெளியே அதை அனுபவிக்கிறதுக்கு கூட அவனுக்கு நேரம் கிடையாது. அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. அவனை தான் கஞ்சன் கருமின்னு பார்க்குறோம். செலவு பண்ணுறதில்லை, ஆனால் சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்கிறான். பொருள் ஆசை மிகுதியாக இருக்குது. தேவைக்கு மேலே பொருள் வந்தாலும் ஆசை குறையிறதில்லை. அப்படி தானே லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் பண்ணுறான். 10 தலைமுறைக்கு லஞ்சம் வாங்கி சேர்த்தாச்சு, இதுக்கு மேலே சேர்க்காமல் இருக்கலாமே. என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ வாங்க முடியுமோ அத்தனைக்கும் அவ்வளவு பணம் இருக்குது. ஆனாலும் அதுக்கு மேலேயும் குறுக்கு வழியில் சேர்க்குறான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு பொருள் ஆசை மட்டுமே இருக்குது. இன்னொரு ஆள் போக ஆசைனா, பொல்லாத இச்சையில்னால்னா பலவிதமான போக ஆசை இருக்கிறவன் பல தவறான வழிகளில் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பார்க்கிறான். இப்படி பொல்லாத எண்ணிக்கை பொருந்தல் தல்னால், பொல்லாத எண்ணங்களோட இருக்கிறது, தவறான எண்ணங்கள் மனதில் மிகுதியாக
இருக்கிறது. இதெல்லாம் இதனால் என்ன ஆகுது அது சொல்கிறார். அதான் இங்கே இப்போ முக்கியமானது. நாடிகளின் வெளிக்கணுக்கள் சிறுகுதலால் பெருகுதலால் நற்பிராணன் ஓடி மிக சிதறுதல் உருமே சிதறுளுமே. இந்த இப்படி ஒழுங்கற்ற பழக்க உணவு முதலான மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ஒழுங்கற்ற பழக்க வழக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிராணனினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. பிராணன் சீரான முறையில் இயங்கிறது இல்லை. அதனால் நற்பிராணன் சிறுகுதலால் பெருகுதலால், நாடிகளின் வெளிக்கணுக்கள் சிறுகுதலால் பெருகுதலால், இந்த நாடிகள் உடம்பு முழுக்க வியாபித்து இருக்க இந்த பிராணசக்தியை உயிர் சக்தியை உணவுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த அன்ன ரசத்தை கொண்டு செல்லுகின்ற நாடிகள் இருக்கே, அந்த நாடிகள் சிறுகுதல் பெருகுதல்ங்கிறது நடக்குது. நாடிகள் குறுகி போகிறது அல்லது விரிந்து போய் விடுகின்றது. அதனால் என்ன ஆகுது, நற்பிராணன் ஓடி இந்த பிராணசக்தியானது தேவையான அளவு போகிறது இல்லை அல்லது அளவுக்கு அதிகமாக போகின்றது. ரெண்டுமே நடக்குது. குறுகிட்டாக்கா பிராணனுடைய தடை ஓட்டம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போகாமல் குறைந்து போகிறது. அப்போ அன்னரசம் போகிறது குறைந்து, பிராணன் போகிறது குறைஞ்சதுனாக்கா அன்னரசம் போகிறது குறைந்து விடும். இல்லை அந்த நாடிகள் பெருகி போச்சு விரிவடைந்து அகலமாக இருக்குது அப்படின்னாக்கா மிக அளவு தேவைக்கு அதிகமாக பிராணனானது போகும். அதனால் சிதறுதல் உறும். அது அந்த நாடிகள் பாதிக்கப்படும். உடல்தானும் சிதறுதலை உறும். அதனால் உடம்பு பாதிக்கப்படும். நரம்பு நாடிகள் பாதிக்குது. அதனுடைய நாடி அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாடிகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது நரம்புகள், மற்ற குடல், இந்த உணவு குழாய் இருக்குது, உணவு குழாய், சுவாச குழாய், இதெல்லாமே இருக்குது. அதில் நம்ம இப்போ ஸ்தூலமாக பார்க்குறோம், கொழுப்பு, கெட்ட கொழுப்பு போய் சேர்ந்து அதை அடைக்குது, அதை பெருகச் செய்யுது அல்லது சுருங்கச் செய்யுது. அதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது, ஹார்ட் அட்டாக் அல்லது பிபி மற்ற முதலான நோய்கள்லாம் வருது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கு மூலமாக இருக்கிறது, இதெல்லாம் வெளியே ஸ்தூலமாக தெரிகிறது, அதற்குள்ளே அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது நாடிகள். அந்த நாடிகள் பாதிக்கப்படுற பொழுது அது ஸ்தூல உடம்பில் பாதிப்பை வெளிப்படுத்துகின்றது. உடல் தானும் சிதறுதலை உறும். உற்றக்கால் அப்படி நடந்தால் என்னாச்சு, கேடு இதென முன் உரைத்த குற்றங்கள் காரணமாய் கிளர் நோய் உண்டாகும். இதெல்லாம் நோய் உண்டாவதற்கு காரணமாக ஆகின்றது. அதனால் எல்லா விதமான நோய்களும் வருகின்றது. முன்னாடி சொன்ன இந்த குற்றங்கள், கேடு இதென்ன பொல்லாதன்னு சொல்லப்பட்ட இந்த குற்றங்கள் காரணமாக உடம்புல நோயானது வருகின்றது. நீடிய கோடையும் மழையும் நதி குறைவு நிறைவுகளால் நேருமா போல். இந்த நதி மழை அதிகமானால் இந்த மழை காலத்தில் நதியில் தண்ணி நிறையா போகுது, கோடை காலத்தில் மழையில் தண்ணீர் குறைவாக போகுது. இப்போ நதியில் தண்ணீர் மிகுதியாக போகிறது குறைவாக போகிற மாதிரி இந்த நாடிகளில் பிராணசக்தி மிகுதியாக போகிறது குறைவாக போகிறதுனால உடம்புல நோயானது வருகின்றது. அதற்கு என்ன காரணம், நாடிகள் சுருங்கி விரிகிறது காரணம், சுருங்குதல் பெருகுதல்ங்கிறது காரணம். அதற்கு என்ன காரணம், இந்த பொல்லாத குற்றங்கள் காரணம். இதனால் நோயானது வருகின்றது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார், இந்த நோய் வராமல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துவேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।